நீங்கள் யாரோ 2 பேர் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க மாஸ்டர்பேஷன். நல்லா பாருங்கள், 2 பேர் வேறு யாரோ எங்கேயோ வந்து ரியலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து உங்கள் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உட்காந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரோ ஒருத்தவங்க தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இப்போ எதுவும் பண்ணாங்க, வேறு ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அவங்க பண்ணுறத உங்களாட்டி ஏன் பண்ண முடியல? ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதான்னு தெரியல. இன்னும் சிம்பிளாக டேரெக்டாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் செக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த செக்ஸ் பண்ணதை ரெக்கார்ட் பண்ண வீடியோ உட்காந்து நீங்கள் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் உட்காந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் உங்களாட்டி செக்ஸ் பண்ண முடியல? ஸோ இதுதான் நான் கேட்க வரேன். உங்களுக்கு நான் கேட்ட கேள்வி புரிஞ்சான்னு தெரியல, மறுபடியும் கேட்குறேன். ஸோ யாரோ 2 பேர் செக்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததை வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, புரிஞ்சுச்சா இது வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் உங்களாட்டி வெறும் மாஸ்டர்பேஷன் தான் பண்ண முடியுது? ஏன் உங்களாட்டி செக்ஸ் பண்ண முடியல? ஏன் அவங்களாட்டி முடிஞ்சிச்சு, ஏன் உங்களாட்டி முடியல? ஸோ இதுக்கு கொஷின் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இங்கே எதுவும் தப்பாக சொல்ல வரல. ஏன் அவங்க பண்ணிட்டாங்க, ஏன் நீ பண்ணல, அந்த மாதிரி சொல்லாத. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கடைசியில் புரிஞ்சிடும். ஓகே, ஏன் இவங்களாட்டி செக்ஸ் பண்ண முடியுது, ஏன் உங்களாட்டி வெறும் மாஸ்டர்பேஷன் தான் முடியுது, ஏன் உங்களாட்டி செக்ஸ் பண்ண முடியல? ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகாமல் இருக்கலாம். ஏஜ் இல்லை, ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, ரைட்? ஸோ அதனால் உங்களாட்டி பண்ண முடியல. ஓகே, ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை? ஸோ இப்போ இந்த கொஷின் வரும், உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஸோ அதனால் நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, செக்ஸ் பண்ண முடியாமல். ஓகே, ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை? ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏஜ் ஆகாமல் இருக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஏஜ் ஆகலை, நீங்கள் இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கொஞ்சம் பேர் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கீங்க, காலேஜ் தான் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் கல்யாணம் ஆகிற ஏஜ் ஆகலைன்னா தென் நீங்கள்லாம் கண்டிப்பாக பான் வீடியோஸ் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. இது என்னுடைய அட்வைஸ். கண்டிப்பாக நீங்கள் பான் வீடியோஸ் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. இவங்களில் எல்லாருமே தான் யாருமே பான் வீடியோஸ் பார்க்கக்கூடாது. பட் நான் முக்கியமாக சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, ஸோ இந்த ஏஜில் இந்த பான் வீடியோஸில் மாஸ்டர்பேஷனில் அடிக்ட் ஆகாதீங்க. ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டுக்கு வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது ஃபஸ்ட் ரீசன். ஓகே, ஏஜ் இன்னும் ஆகலை, ஸோ அதனால் தேவை. செகண்ட் ரீசன் என்ன இருக்கும்? ஸோ எனக்கு இது மேக்ஸிமம் இருக்க செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லை, கேப்பபிளாக இல்லை, ஃபைனான்ஷியலி கேப்பபிளாக இல்லை, ஸோ அதனால கல்யாணம் பண்ணல. ஓகே, ஃபைனான்ஷியலி ஓகே, ஸோ ஃபைனான்ஷியலி கேப்பபிளாக இல்லை, ஸோ அதனால இவங்களாட்டி கல்யாணம் பண்ண முடியல, ஸோ அதனால் செக்ஸ் பண்ண முடியல. ஓகே, ஃபைனான்ஷியலி கேப்பபிளாக இல்லை. ஸோ ஃபைனான்ஷியலி கேப்பபிளாக ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? மணி நிறைய மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை சைடு ஹஸ்டல் பண்ணணும், நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஃபைனான்ஷியலி கேப்பபிளாக இல்லை, பட் நீங்கள் பண்ணால் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கீங்க. பான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. யாரோ 2 பேர் ரியலாக பண்ணிகிட்டு இருந்தது, வீடியோ ஷூட் பண்ணது, அந்த வீடியோ பார்த்து நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ண பிறகு உங்கள்கிட்ட எனர்ஜியாக இருக்காது, எனர்ஜி டவுன் ஆகி பெட்டில் படுத்துருக்கீங்க. என்டர்டைன்மெண்ட் வீடியோ இருந்தால் பார்ப்பீங்க, இல்லை ரெஸ்ட் எடுப்பீங்க, டைம் பாஸ் ஏதாவது தான் பண்ணுவீங்க, தவிர ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்கன்னா டைம் பாஸ் தான் பண்ணுவீங்களே ஆஃப்டர் மாஸ்டர்பேஷன். ஸோ ஆஃப்டர் மாஸ்டர்பேஷன் நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பண்ண முடியுமே, அவ்வளோதான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குமே. உங்களாட்டி அந்த டைமில் உட்காந்து பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, சைடு ஹஸ்டல் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் லேர்ன் பண்ண முடியாது, இந்த ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் எதுவும் இருக்காது, உங்களோட எனர்ஜி எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் இருக்க இப்போ ஸ்டேஜுக்கு ஃபைனான்ஷியலி நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இல்லை, ஸோ அதனால் உங்களாட்டி கல்யாணம் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேபிள் இல்லை, ஸோ அதுதான் உங்களோட மைண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் உட்காந்து நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டுருக்கீங்க, பான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதனால் உங்களுக்கு தான் எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் எனர்ஜி டவுன் ஆகுது, உங்களாட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் உங்களாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆக முடியும். ஸோ இது வந்து ஒரு லூப்பில் போயிட்டுருக்கு. நீங்கள் பான் வீடியோஸ் பார்க்கறதுனால நீங்கள் இன்னும் க்ரோ ஆகாமல் இருக்கீங்க லைஃப்பில். ஏன்னா உங்கள் எனர்ஜி எல்லாமே இதிலே வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பான் வீடியோஸ் பார்க்குறதே ஒரு ரீசன் நீங்கள் என்ன லைஃப்பில் க்ரோ ஆகாமல் இருக்குது. நீங்கள் பான் வீடியோஸ் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறதே ஒரு ரீசன்
நீங்கள் இன்னும் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகாமல் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் இவ்வளோ கொஷின்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேனே, ஏன் அது இதுதான்னு சொல்லிட்டு இதுக்கு தான் கேட்டிருந்தேன். இதுதான் என்னோடய பாயிண்ட்டு. என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் யாரோ 2 பேர் உட்காந்து செக்ஸ் பண்ணுறது பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருக்கனால நீங்கள் இன்னும் ரியலாக செக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அதான் சொல்கிறேன், மறுபடியும் கேளுங்க. யாரோ 2 பேர் மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறத யாரோ 2 பேர் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால நீங்கள் இன்னும் செக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் ரியல் லைஃப்பில் செக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. புரியுது உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லை. ஏன் கல்யாணம் இல்லை? உங்கள்கிட்ட காசு இல்லை. ஏன் காசு இல்லை? கொஞ்சம் மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட எனர்ஜிலாம் இங்கேயே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள்கிட்ட இருந்து எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறது பற்றி யோசிச்சிருக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் மணி மேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? கல்யாணம் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்ல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட இன்டென்ஷன் எதுவும் தப்பான இன்டென்ஷனே கிடையாது. ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பேன். எதனாலலாம் நான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டேன். பட் என்னோடய பாயிண்ட்னா யாருமே பான் வீடியோஸ் பார்க்கக்கூடாது, யாருமே மாஸ்டர்பேஷன் பண்ண முடியாது, பான் வீடியோஸ் பார்க்கக்கூடாது. இதுதான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போலாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோலாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நீங்கள் பான் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.